பொதுவாவே ஒரு 3 பிஹெச்கே வீட்ல பார்த்தீங்கன்னா, 1 மாஸ்டர் பெட்ரூம் இல்லன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் தான் குடுப்பாங்க. ஆனா இந்த வீட்ல 3 பெட்ரூம்ஸையுமே மாஸ்டர் பெட்ரூமாவே குடுத்துருக்காங்க. 20க்கு 16, 16க்கு 16 இந்த மாதிரி 3 பெட்ரூம்ஸையுமே நல்லா பெருசா, ஸ்பேசியஸா மாஸ்டர் பெட்ரூமாவே பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 பெட்ரூம்ஸ்லயுமே வுட்டன் காட், வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்ட், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃபால் சீலிங் இந்த மாதிரி 3 பெட்ரூம்ஸ்லயுமே ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்பும் குடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கூட பார்த்தீங்கன்னா 26க்கு 16 அடியில பெரிய லிவிங் ஹால் வித் ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரோட பிரம்மாண்டமா பிளான் பண்ணியிருக்காங்க. 20க்கு 10 அடியில பெரிய கிச்சன் அண்ட் டைனிங், அது போக பேக் சைடில் பெரிய யூட்டிலிட்டி ஏரியான்னு வீட்டை 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2175 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 32 அடி அகலமாகவும் 67 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 19. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் ரைட் சைடு வாலுக்கு போறாம கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சென்ட்ரல் மட்டும் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 6க்கு 7 அடி சைஸில் சிட் அவுட் ஏரியா. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 6க்கு 6. இந்த ஃபோயர்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் வுட்டன் பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. ஃபோயர் அடுத்து 26க்கு 16 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய வுட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி அங்கே கபோர்ட் ஒர்க் செஞ்சு அதை ஸ்டோரேஜ் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. தரைக்கு முழுவதும் டார்க் கலரில் கிளாசி ஃபினிஷ் வெட் ஃபெட்டேஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேனலிங் ஒர்க்கோட 2 பக்கம் அழகான வுட்டன் பார்ட்டிஷன் வாலும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 10. வெஸ்ட் வாலுக்கு போகிற மைல்டு கலரில் சூப்பரான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் எஸ்எஸ் சிங்க் மாட்டியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ளே இந்த கார்னரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே நிறைய பேஸ்கெட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக வுட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க.
சைடில் ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட். டைனிங் ஸ்பேஸில் இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. லிவிங் ஹாலோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைட் எக்ஸிட் டோர் கொடுத்து அவுட் சைடில் டேபிள் டாப் சிங்க் எல்லாம் கொடுத்து இதை ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5x5 இந்தியன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங்கில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபுல்லாக ஃபால் சீலிங்கும் இருக்கும். வெஸ்ட் சைடில் 16 அடி லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்டும் இருக்கும். கீழே வார்ட்ரோப்ஸ், அதுக்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக சென்டரில் பெரிய உட்டன் காட், பேக் சைட் சவுத் வாலுக்கு பூராமே வால்பேப்பர், நார்த் சைடில் பெரிய டிவி யூனிட்னு இந்த பெட்ரூமுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷிங் செட்டப்பே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 11x5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும், சைடு ஹேண்ட் ரைல டீக்வுட் வித் எஸ்எஸ் ஹேண்டில், அதில் டஃபன் கிளாஸ் கொடுத்து அழகாக ஹேண்ட் ரைல் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நார்த் சைட் வாலுக்கு போகிற வால்பேப்பரும், சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஈஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இது கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 20x16. இந்த பெட்ரூம்லையும் சீலிங்க்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், மேலே லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், உட்டன் காட், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 16x6. ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரைல் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் 6x6 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள செமி கர்வ்டு மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 12x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். உள்ள இந்த கார்னரில் 3.5x4 அடி சைஸில் தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட், இந்த மாதிரி பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16x16.
இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. 3 பெட்ரூம்ஸையுமே 16க்கு 16, 16க்கு 20 இந்த மாதிரி மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம்ஸ்லையுமே உட்டன் காட், ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், டிவி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் 6க்கு 5 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 11க்கு 5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டெரஸ் போகிறோம். தரைக்கு பூரா கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையமில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2.1 crore. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேஷியஸான வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.